கிட்டத்தட்ட 3 மாசம் ஐ திங்க் அது ஓடித்து. 1.5 வருஷம் பஜகோவிந்தம், சாரி, பகவத்கீதை ஓடித்து. ஒரு கிட்டத்தட்ட 3 மாசம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச பஜகோவிந்தம் ஓடித்து. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது முயற்சி இது. என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு மேல இது. நான் நினைச்சு பார்க்கல இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. பட் இவ்வளவு பண்ணிட்டோம், இதையும் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த உபனிஷத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடரும் இன்னைக்கு. ரொம்ப இன்னைக்கு நிறைய படிச்சிருந்தேன். ஆஃபீஸ்ல இருந்து வந்த அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு கொஞ்சம் படிச்சிருந்தேன். அதுல நிறைய எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு. எனக்கு எவ்வளவு புரியுறதோ, எவ்வளவு என்னால அந்த 2-3 மணி நேரம் எனக்கு கிடைக்கிறது, இந்த நாள்ல ஒரு நாள்ல கிடைக்கிற 2-3 மணி நேரத்துல எவ்வளவு எனக்கு புரியுறதோ அது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி இது. ஆஹ் நிஜமாவே என்னோட கம்ஃபர்ட்டுக்கு வெளியில தான் இருக்கு. அதனால ஏதானு சஜஷன்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது தோணித்துன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி தோணித்துன்னா தயக்கப்படாம சொல்லுங்க. ஏன்னா நானும் ஆஹ் இதுல வந்து கொஞ்சம் இப்படி பகவத்கீதை தான் ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ பண்றது ரொம்ப ஈஸியா இருந்து, ஈஸியா இல்லாட்டாலும் எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவாக இருந்தது. பஜகோவிந்தம் ஆஹ் அது ரொம்ப சரளமான பாஷையில இருக்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணது ஈஸியா இருந்தது. இது வந்து உபனிஷதுங்கிறது ஒரு அந்த பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்லாம் இருக்கும் சப்ஜெக்ட். அதெல்லாம் படிக்கிறதுன்னா ராத்திரி வேளையில படிக்கக்கூடாது. பகல் வேளையில படிச்சாதான் கொஞ்சமாவது ஏறும். ராத்திரி வேளையில ட்ரை பண்ணினா தூக்கம் தான் வரும். So, அந்த மாதிரி இந்த உபனிஷத் வந்து ரொம்ப, ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி புரிஞ்சுதுன்னா அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் வேற ஒன்றுமே இருக்காது. அது போலதான் இந்த உபனிஷத்துகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வராது. ஏன்னா அதுல ஸ்லோகங்களும் ஒரு மீட்டரோ அதெல்லாம் கிடையாது. இது சாண்டிங் பண்றதுக்கான ஸ்லோகங்கள் இல்லை இது. இது வெறும் கேட்டுண்டு அதுல இருக்கிற உள்ள அர்த்தத்தை பத்தி படிக்கிறது தான் முக்கியமானது இந்த உபனிஷத்துகள்ல. சோ இந்த மாதிரி இந்த மாண்டூக்கிய உபனிஷத் இருக்கிறதுக்குள்ளேயே சின்ன உபனிஷத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். அது ஒரு வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணாதான் நமக்கு வேற அந்த ஆழத்துல இன்னும் போக முடியும் அப்படின்னு இந்த மாண்டூக்கிய உபனிஷத் ஆரம்பிச்சேன். ஆனா சில சமயம் இந்த சின்னது இந்த இதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த கிரிக்கெட்ல கூட ஸ்கோர் குறைச்சலா இருந்ததுன்னா அது வந்து அது ஓவர் கம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த மாண்டூக்கியம் சின்னதா இருந்தாலும் வெரி பவர் பேக்ட் ஸ்லோகங்கள். அர்த்தங்கள்லாம் வெறும் ஒரு லைன்லயே உலகத்தையே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஸ்லோகங்கள். ஸோ அதை படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு அதோட அர்த்தத்தை எனக்கு எவ்வளவு புரியுறதோ அது உங்களோட பகிர போறேன். உங்களுக்கும் ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா சொல்லலாம். 3 நாள் உபனிஷதும், 2 நாள் ராமரக்ஷா ஸ்தோத்திரமும், ரெண்டும் அப்சல்யூட் ஆப்போசிட்டா இருக்கும். ராமரக்ஷா ஸ்தோத்திரம் வந்து சாண்டிங்காக இருக்கிற ஸ்தோத்திரங்கள். உபனிஷத்துங்கிறது சாண்டிங்காக இல்லாம அதை பத்தி அர்த்தமா அதோட அர்த்தத்தை ரொம்ப டீப்பா யோசிக்கிற வைக்கிற மாதிரியான ஸ்லோகங்கள். ஸோ ஒரு வாரம் 3 நாள் உபனிஷத், 2 நாள் ஆஹ், ராமரக்ஷா ஸ்தோத்திரமும், அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் 2 நாள் உபனிஷத், 3 நாள் 3 நாள் ராமரக்ஷா ஸ்தோத்திரம் அப்படின்னு படிச்சோம்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வாரத்துல முடிஞ்சிரும் ஆஹ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் டெஃபினட்டா இருக்கிறத சொல்லுங்க. எனக்கு கேட்கணும் ஆர்வமா இருக்கு. உங்கள்ட்ட இருந்து அதை பத்தியான ஃபீட்பேக்கும், இதை இதை பத்தியாவது எந்த விமர்சனமா இருந்தாலும் எனக்கு என்னோட பகிர்வும், அதுல இருந்து எனக்கும் அது இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ். ஏன்னா இது என்னோட கோர் சப்ஜெக்ட் இல்ல இதுல இருந்து. ஆனா இது படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால இன்னைக்கு இந்த மாண்டூக்கிய உபனிஷத் ரொம்ப இந்த
ஏகாதசி இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதுவும் நாளையிலேருந்து புது வருஷம் வேற. ஸோ நல்ல பொருத்தமான நாள். காமேஸ்வரி தான் எப்பொழுதும் நம்ம குறிச்சு கொடுக்குற நாள். ஸோ இதுவும் நல்லா நடக்கும் அப்படின்னு தான் நான் இது பண்றேன். ஸோ ஓவர் டு யூ சுஜாதா ஜி. வி கேன் ஸ்டார்ட் வித் த ஆர்த்தி. அதுக்கப்புறம் தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருங்க. இதோட எல்லா உபனிஷத்துக்கும் இருக்கிறது மாதிரி ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் இந்த உபனிஷத்துக்கும் இருக்கு. அந்த பிரார்த்தனை ஸ்லோகம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓவர் டு யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்திருக்கேன். ஆனா வாசுஜி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே கட்டு கூட அவுக்கல, அப்படியே வந்து ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு வந்து உட்காந்துருக்கேன். நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிற அன்னைக்கு நான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு ரெக்கார்டிங்கை விட லைவா பார்த்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதுல. எனக்கு பார்க்காம இருக்கவே முடியல, வந்துட்டேன் சார். தேங்க்யூமா. நீங்க வந்ததே எனக்கு பாதி எனர்ஜி எக்ஸ்ட்ரா பூஸ்ட். உங்களை பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் நல்லா என்னமோ நல்லா இதா மாதிரி இருக்கு சார். ரொம்ப சந்தோஷம் எல்லாம். தேங்க்யூ சார். நீங்க ஆரம்பிங்க. விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து, விநாயகனே வினை தீர்ப்பவனே, தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம். குணாநிதியே குருவே சரணம். குறைகள் இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், கணநாதனை மாங்கனியை உண்டாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேளமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஸ்ரீ மகாகணபதியே நமஹ. சூப்பர் ஜி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சோ பியூட்டிஃபுல். ஒரு சூப்பர் விநாயகர் பாட்டு, ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. ஆனா நம்ம நம்ம குரூப் டிவிஎஸ் வாயிலிருந்து கேட்கறது, சீர்காழி வாயிலிருந்து கேட்கறது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதுல ஒரு ஸ்வரா கீதா வேற போட்டு அமக்கமா இருந்தது. வெரி குட். தேங்க்யூ கலாஜி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்பொழுது போல தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிடலாம்.
ஓம் நமோ பகவதே वासुदेवाय वासुदेवाय धन्वन्तरे धन्वन्तरे अमृतकलशहस्ताय अमृतकलशहस्ताय सर्वमय सर्वमय विनाशाय विनाशाय लोकनाथाय लोकनाथाय धन्वन्तरि धन्वन्तरि महाविष्णवे नमः महाविष्णवे नमः ॐ ॐ नमो नमो भगवते भगवते वासुदेवाय वासुदेवाय अमृतकलशहस्ताय सर्वमय विनाशाय त्रैलोक्यनाथाय नाथाय महाविष्णवे नमो भगवते वासुदेवाय अमृतकलशहस्ताय सर्वमय विनाशाय धन्वन्तरि धन्वन्तरि महाविष्णवे नमः त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः எனக்கு தெரியல அது ராகவேந்திரன் ஒரு கொஞ்சம் எனக்கு கோமாலையாவது கொடுத்துருக்கலாம்ல நான் அவரை போய் பார்த்துருந்தேன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி மாண்டூக்கிய உபனிஷத் அதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஏன் மாண்டூக்கிய உபனிஷத் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன முதல்ல ஃபர்ஸ்ட் திங் அது வந்து இருக்கக்குள்ளேயே சின்னதான உபனிஷத் இது. ஆனா ரொம்ப ஆழமான விஷயங்கள் கொண்ட உபனிஷத் இது. 12 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. இந்த வேதங்கள் அதுகளோட வேதங்கள் சம்மிதா அப்படின்னா அதுலேருந்து இந்த வேதாந்தம் வேதங்கள் எங்க எண்டாருதோ அங்க உபனிஷத்துகள் வந்து நிற்கிறது. இந்த உபனிஷத்துல நிறைய விஷயங்கள், அதாவது வேதங்கள் நிறைய எக்கச்சக்கமான ஒரு 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 களஞ்சியம் அப்படின்னா இந்த அதோட சாரம் இந்த உபனிஷத்துல கிடைக்கும். இன்னும் நிறைய உபனிஷத் வந்து ரிஷிகள் முனிகள் அவா எழுதினது. இது வந்து பாக்கி இந்த வேதங்கள்லாம் ஸ்ருதியிலேன்னு வந்ததுன்னா இதெல்லாம் ஸ்மிருதி என்று வரும். ஏன்னா இது வந்து ரிஷிகள் எழுதினது. So, அந்த மாதிரியான உபனிஷத்துல ரொம்ப முக்கியமான ஒரு உபனிஷத் என்னன்னா மாண்டூக்கியம். மாண்டூக்கியாம் ஏகம் ஏவலம் முமுக்ஷூனாம் விமுக்தயே. மாண்டூக்கியம் ஏகம், இது ஒண்ணு இருந்தா போரும். முமுக்ஷூனாம் விமுக்தே. முமுக்ஷு யாருன்னா யார்? இது சாதகர்களோ, அவளுக்கு விமுக்தே, அவளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாண்டூக்கியம் ஏகம் இது ஒண்ணு இருந்தா போரும். இத வந்து முழுசா புரிஞ்சுண்டா போரும். வேற எந்த ஒரு உபனிஷத்தும் தெரிஞ்சுக்க வேண்டாம். சாந்தோகிய உபனிஷதா இருக்கும், வேதாரண்யக்க உபனிஷதா இருக்கட்டும், எந்த மாதிரியான உபனிஷதங்களா இருந்தாலும் அதை வேண்டாம், அது கூட கத்துக்கலைன்னா பரவாயில்ல. இந்த மாண்டூக்கிய உபனிஷத் தனியா அது மட்டும் ஒண்ணு முழுசா புரிஞ்சா போரும். இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து 12 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல ஒன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கதைகள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஒரு மனிதன் அதோட ரியாலிட்டி என்னங்கறத பேரா அப்படி கொண்டு வருது இந்த 12 ஸ்லோகத்துல. இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல எல்லா நாலேஜ், எல்லா விசிட்டம், எல்லா ஞானமும் இந்த இத்தினோண்டு இடத்துல பேக் பண்ணி வந்திருக்கு. இந்த மாண்டூக்கிய உபனிஷத் வந்து மாண்டூகா அப்படிங்கிற ஒரு ரிஷி அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு ஒரு
ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. மாண்டூக்கியா அப்படிங்கிற ரிஷிக்கு அவருக்கு இந்த சீக்ரெட் டீச்சிங் அவருக்கு கிடைச்சது, அவர் நமக்கு எழுதி கொடுக்கிறார். இது மாண்டூக்கிய உபனிஷத் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா படிக்கிறதுல, மாண்டுக்கம் அப்படின்னா தவளை. ஒரு தவளை வந்து பார்த்தீங்கன்னா அது 6 மாசம் வெளியில இருக்கும், 6 மாசம் ஹைபர்னேஷன் அப்படின்னு போயிடும். உள்ள போயிடும். பட் வெளியில உயிரோடு இருக்கிற மாதிரி கூட தெரியாது. அதுதான் மெடிடேட்டிவ் ஸ்டேஜ். ஞானிகள் எல்லாம் மெடிடேஷன் பண்ணிட்டு வெளியில வந்தா எப்படி இருக்கும்? 6 மாசம் மெடிடேஷன் பண்ணிட்டு வெளியில வந்தா எல்லா ஞானமும் அப்படியே வந்துடும் நமக்கு இல்லையா? ஒரே விஷயத்துல, அதாவது நிஜம் என்ன, பிரம்மன் மேல ஒரு 6 மாசம் கண்டினியூஸா மெடிடேட் பண்ணின்னு வந்தோம்னா அந்த ரியாலிட்டிக்கு ரொம்ப க்ளோஸ்டா நம்ம போட முடியும். அது எந்த ரியாலிட்டியா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான நிஜமா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு விஷயத்திலயும் நம்ம 6 மாசம் அதையே வச்சுட்டு மெடிடேட் பண்ணோம்னா அந்த விஷயத்துக்கு கிட்டக்கு போயிடலாம். அதனால இந்த மாண்டூக்க உபனிஷத்துங்கிறது இந்த தவளை மாதிரி 6 மாசம் ஹைபர்னேஷன்ல இருந்துட்டு ஒரு ஞானி வெளியில வந்தா அவருக்கு எப்படி ஒரு நாலேஜ் இருக்குமோ அது இதுல இருக்கு. நிக்கிறேல மியூட். இன்னொன்னு விஷயம் இதுல என்னன்னா, ஒரு ஒரு தவளையோட ஒரு தவளைன்னா நம்ம என்ன தெரியுது? குதிக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல குதிக்கிறது தான் இந்த தவக்கலையோட அது இருக்கு. அது எப்பொழுதும் பண்ற விஷயம். சோ அதே மாதிரி நம்மளோட ஜீவன், நம்மளோட ஜீவாத்மா, நம்மளோட ஆத்மன். இப்ப நீங்க பஜகோவிந்தம் படிச்சோம், அதுலயும் என்ன சொல்ற, நீங்க இருக்கிற உங்களுக்கு இருக்கிற ஆத்மாவை நீங்க பார்க்கணும், உங்க ஆத்மாவை நீங்க தரிசிக்கணும், உங்க ஆத்மாவை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளேயே நீங்க பாருங்கோ அப்படிதான். இந்த ஜீவாத்மா இத புரிஞ்சா போறோம் அப்படின்னு பகவத்கீதையிலயும் சரி, பஜகோவிந்தம்லயும் சரி, எல்லா இடத்துலயும் தான் சொல்றேன். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா எப்படி இருக்கு? இந்த ஜீவாத்மா ஒரு தவக்கல மாதிரி இருக்கு. இங்கேக்கும் அங்கேக்கும் குதிச்சுட்டு இருக்கு. இங்கேக்கும் அங்கேக்கும் வெறும் பிசிக்கலா மட்டும் குதிக்கிறது இல்ல, அதோட மென்டல் ஸ்டேட்லயும் குதிக்கிறது. மென்டல் ஸ்டேட்ல எப்படி குதிக்கிறது? டீப் ஸ்லீப்ல இருக்கு, ஒண்ணுமே கான்சியஸ்னஸே இல்லாம இருக்கு. அப்புறம் ஒரு ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கு, கொஞ்சம், அதாவது நிஜமும் இல்லை அன்கான்சியஸாவும் இல்லாத ஒரு ஸ்டேட். அப்புறம் கான்சியஸ் ஸ்டேட், அதாவது முழிச்சு. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா குதிச்சுட்டு இருக்கு டெய்லி. அதுவும் ஒரு மாண்டுக்கம் மாதிரி. சோ இந்த இந்த எல்லாமே விஷயங்கள்லாம் பார்த்தேன்னா இந்த இந்த உபனிஷத்துக்கு மாண்டூக்கிய உபனிஷத்னு ஏன் பேர் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 எக்ஸ்பிளனேஷன் நான் படிச்சேன். 3மே எனக்கு பிடிச்சது. முதல்ல வந்து பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, மாண்டூக்கா அப்படிங்கிற ஒரு ரிஷி இருந்தார், அவர்கிட்ட வந்தது, அதனால மாண்டூக்கிய உபனிஷத் அப்படின்னா. அது வந்து இந்த பாக்கி ரெண்டும் இந்த ஃப்ராக பத்தி, மாண்டூக்கம் அப்படிங்கிற அந்த அந்த ஃப்ராக், அந்த தவக்களை பத்தியான அந்த உதாரணத்துல இருந்து, ஒண்ணு வந்து ஹைபர்னேஷன்ல 6 மாசம் ஒரு ஃப்ராக் வந்து எப்படி மெடிடேஷன் பண்ணிருக்கோ அந்த மாதிரி இருந்துட்டு அதுல இருந்து வர ஞானம் எப்படியோ அது இந்த உபனிஷத்துல இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு மாண்டுக்க மாதிரி இப்படி அப்படி குதிச்சுட்டு இருக்கே, இதான் நம்ம ஜீவாத்மா, இதை புரிஞ்சுக்கணுமே, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுக்கணுமே, எப்படி குதிக்கிறது, எங்கே நீங்க குதிக்கிறது அப்படிங்கிறது. அதனால இதுக்கு மாண்டூக்கிய உபனிஷத் பேர் இருந்தது. மாண்டூக்கிய உபனிஷத் என்ன பண்றது? தன்னோட ஆத்மா வந்து ஓ அப்படிங்கிற ஒரு ஏகாட்சரத்திலேயே முழு நாலேஜும் இந்த ஓம்ல இருக்கு அப்படிங்கறத கொண்டு வரும். ஓம்ல ஓ உ இந்த 3 வார்த்தைகள், ஓ ஓம்.
அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகளும் நான் இப்ப சொன்னேனே 3 விதமான லெவல் நம்மளோட கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்மளோட ஜீவாத்மா 3 விதமான கான்சியஸ்னஸ்ல இருக்கு. என்னது? ஃபுல்லி கான்சியஸ் ஸ்டேட், முழி முழிச்சுண்டு இருக்கிறது. இன்னொன்னு இந்த ட்ரீம் ஸ்டேட், கனவு உலகத்தில் இருக்கிறது. 3வது டீப் ஸ்லீப்ல, முழு தூக்கத்துல ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்டேட். ஆனா இந்த 3 கான்சியஸ்னஸ்லயும் நாம் நம்மளாதான் இருப்போம். அதாவது நம்ம கனவுல நம்மளாதான் வரப்போறோம். நம்ம கனவுல நம்ம கிருஷ்ணராவோ ராமராவோ ஒரு 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 ஸ்திரீ வந்து தன்னையே ஒரு புருஷனாவோ, ஒரு புருஷன் வந்து தன்னையே ஸ்திரீயோ அப்படிலாம் வருது இல்ல. தான் நம்மளோட கனவுல நம்மளாதான் வரும். அதே மாதிரி இந்த டீப் ஸ்லீப்லயும் நம்ம தான் இருக்கோம். ஏன்னா அந்த டீப் ஸ்லீப் உடஞ்ச உடனே எழுந்துக்கிறோம். அந்த எழுந்துக்கட்சியம் எங்க விட்டோமோ அங்கே ஆரம்பிக்கிறோம். டீப் ஸ்லீப்பையும் நம்ம வேற யாரும் மாறிடுறது இல்லை, நம்மளாதான் இருக்கும். சோ இந்த 3 கான்சியஸ்னஸும் 3 வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமான ஒரு 4வது ஒரு ஸ்டேட் சொல்றாரு. அதுதான் சூரிய அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். அது வந்து இந்த ஓம்ல எப்படி வந்துருது அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ஓம் சொல்றச்ச ஒரு சைலன்ஸ் இருக்கு. அந்த சைலன்ஸ் தான் தூரிய அப்படிங்கிற ஸ்டேட். இந்த தூரிய அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நம்மளுக்கு தான் நம்மள மோட்சத்துக்கு எடுத்துன்னு போகும் அப்படின்னு ஆதிசங்கரர் இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை பத்தி சொல்றாரு. மாண்டூக்கிய உபநிஷத்து என்னது? 4 ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கு. நான் 3 சொன்னேன், இல்ல அதோட 4வது ஒண்ணு. 4 ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், விழிப்புணர்ச்சி. என்ன? ஒன்று வேக்கிங், ஜாகிரத, அதாவது முழிச்சுன்னு இருக்கிறது, ஜாகிரதமா இருக்கு. அந்த ஜாகிரதமா இருக்கிறச்ச நம்ம என்ன இருக்கோம்? முழிச்சுன்னு இருக்கிறத இந்த வெளி உலகத்தோட நம்ம கான்டாக்ட்ல இருக்கோம். இந்த ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூலமான பொருட்களோட நம்ம ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறது இந்த ஜாகிரதை. அடுத்தது கனவு, ஸ்வப்னா. ஸ்வப்னா அப்படின்னா நம்மளோட உள்ள இருக்கிறதோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாகிரதத்தை வெளி உலகத்தோட நம்ம இன்டராக்ட் பண்ணுது. இது ஸ்வப்ன ஸ்டேட்ல உள்ள இருக்கிற உலகத்தோட நம்ம கான்டாக்ட்ல இருக்கும். 3வது வந்து சுஷுப்தி. சுஷுப்தினா டீப் ஸ்லீப். என்ன நடக்கிறதுனே புரியாத ஒரு இது. காரண சரீரம் மட்டும்தான் அப்போ பண்ணும். இந்த சமயத்துல நம்மளோட ஆசா பாசங்கள், நம்மளோட இந்த ஈகோ அபிமானங்கள் அதெல்லாம் இருக்கிறது இல்லை. சோ ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி. இதை தவிர ஒரு 4வது ஸ்டேட் இருக்கு அப்படின்னு இந்த உபநிஷத்து சொல்லுது. அதுதான் துரிய. அது வந்து பியூர் கான்சியஸ்னஸ். இந்த துவைத்தம் எல்லாம் தாண்டி இருக்கிறது, அத்வைத்தமா இருக்கிறது. இந்த துரிய ஸ்டேட்டை நமக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான் பஜகோவிந்தம்லயும் வருது, அதுதான் பகவத்கீதையிலும் வருது. இந்த இடத்தை எப்படி நம்ம அடைய போறோம்? இந்த 4 மாண்டூக்கிய உபநிஷத்துல கீழே என்ன செலுத்துறா? ஒண்ணு இந்த 4 ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், இந்த 4 விழிப்புணர்ச்சிகள் இருக்கிறது. ஒன்று ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி, துரியா. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட்
சொல்லி கொடுக்குது. செகண்ட் என்ன சொல்லுறது, இதெல்லாம் ஓம் ஏகாட்சரத்துல இருந்து வருது. அ, உ, ம். இந்த மூன்றும் இந்த ஜாக்கிரத ஸ்வப்ன சுஷுப்தி. அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் வருது, அதுதான் துரியம். இந்த ஓம், அந்த சைலன்ஸ் துரியம், அதுதான் நிஜம், அதுலதான் இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி தருது. சரி, இது என்ன சொல்லுது, இது அத்வைத பிலாசபி. அதாவது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மன், அதுவும் இந்த எல்லா இடத்துலயும் இருக்கிற பிரம்மன், எல்லா இடத்துலயும் பரவிருக்கிற பிரம்மன், இது ரெண்டும் ஒன்றுதான். அதாவது அலைகள்ல இருக்கிற அலையும், அந்த அலையில இருக்கிற அந்த அந்த நீரும், சமுத்திரத்துல இருக்கிற நீரும் ஒன்றுதான். அதான் அத்வைத்தம். ஃபேன்ல போற எலக்ட்ரிசிட்டியும், லைட்ல போற எலக்ட்ரிசிட்டியும், கீசர்ல போற எலக்ட்ரிசிட்டியும், டிவில போற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் ஒன்றுதான். ஆனா வேற வேற விதமா இருக்கிறது, வேற வேற விதமா அதோட காரியம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாமே ஒன்றுதான், எல்லா இடத்துலயும் அதே எலக்ட்ரிசிட்டி தான். அப்படிங்கிறது தான் அத்வைத்தம். உனக்குள்ள இருக்கிற ஆத்மன் தான் வெளியில இருக்கிற பிரம்மன் அப்படிங்கிறது அத்வைத்தம். அதுவும் இந்த மண்டூக்கிய உபனிஷத். நாலாவது என்ன வருது, தன்னை பற்றி அறிந்தான்னா மோட்சம் கிடைக்கும். அதாவது இந்த துரிய அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கே, அதை அறிந்து அதிலேயே இருந்தோம்னா, அதாவது ஜாகிரத ஸ்டேட்லயும் இல்லாம, சொப்ன ஸ்டேட்லயும் இல்லாம, இந்த சுஷுப்தியான ஸ்டேட்லயும் இல்லாம, துரிய அந்த ஸ்டேட்ல நம்ம இருந்தோம்னா மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும்னா என்ன, இந்த மரணம் ஜனனம் மரணம் ஜனனம்ங்கிற சைக்கிள்ல இருந்து வெளியில வந்துடலாம். இந்த நாலேஜ் சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னா நேத்தி நேத்தி, அதாவது இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படிங்கிற எல்லா நெகேஷன்ஸ்னால இதுதான் நிஜம் அப்படிங்கறது கொண்டு வரும் இந்த லாஜிக். இதெல்லாம் பாக்கி இருக்கிற இந்த நிலையெல்லாம் இருக்கே, ஜாகிரத சொப்ன சுஷுப்தி, இதெல்லாம் டெம்பரரியானது. ஒரு ஸ்திரமானதில்லை, நிலையானதில்லை, சாட்சதமானது இல்லை. அதனாலதான் இந்த ஆத்மன் ஒன்றுதான் சாட்சதமானது. இந்த துரிய அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் தான் சாஸ்திரமானது அப்படிங்கிறது. நேத்தி நேத்தி இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இந்த லாஜிக் கொண்டு வருது. சோ இதுதான் மாண்டூக்கிய உபனிஷத். 12 ஸ்லோகங்கள், தன்னை பற்றிய நிஜத்தை தேடுகிற ஸ்லோகங்கள். ஓம் என்கிற வார்த்தை, இந்த ஒரு அக்ஷரத்திலேருந்து இந்த 4 ஸ்டேட்ஸையும், இந்த 4 விழிப்புணர்ச்சியும் புரிஞ்சுக்கிற பத்தி சொல்லிக் கொடுக்கிறது. இதுதான் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல வரும். எதில இருந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும், துரியத்துல இருந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும். சோ முதல் ஸ்லோகம் என்ன, ஓம். மியூட் பண்ணிக்கிறேன், மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிக்கணும் ப்ளீஸ். ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கணும். நான் மியூட் பண்றேன், அவங்க அன்மியூட் பண்ணிட்டே இருக்காங்க. யார் அது? கௌரிஜி. ஷாமலா ஜெயும் அன்மியூட்ல தான் இருக்கா சுஜாதா. இல்ல இது கௌரிஜி. கௌரிஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். நீங்க பேசுறது இங்க கிளாஸ்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு.
So, இந்த 12 ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகம் ஓம்காரத்தை பத்தி, ரெண்டாவது ஸ்லோகங்கள் இந்த 4 ஸ்டேட்ஸ் சொன்னோம் இல்லையா, ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி, துரிய, அதை பத்தியானது. அடுத்தது வந்து முழிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட்ல, ஜாகிரத ஸ்டேட்ல என்ன இருக்கு, அடுத்தது சொப்ன ஸ்டேட்ல என்ன இருக்கு, அதுக்கப்புறமா சுஷுப்தி அதாவது டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருக்கிறச்ச என்ன இருக்கு. 5 ஸ்லோகங்கள் ஆச்சு. 6வது ஸ்லோகம்ல இந்த 3 ஸ்டேட்டுமே, அதாவது ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி, இந்த 3மே சாஸ்வதம் இல்லை, டெம்பரரியானது, நிலையானது இல்லை அப்படிங்கிறது கொண்டு வருது. ஏழாவது ஸ்லோகம் துரிய அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டை நமக்கு அறிமுகப்படுத்துறது. அது நம்மளோட நம்மளோட சித்தம், நம்மளோட மைண்டு, நம்மளோட அறிவாற்றலுக்கும், நம்மளோட லாங்குவேஜஸ், நமக்கு புரியுற அந்த கம்யூனிகேஷன், இதுக்கெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிற அந்த அந்த கான்சியஸ்னஸ் கொண்டு வருது. அதுக்கப்புறமா இந்த ஓங்கிற ஒரு வார்த்தை எல்லா நம்ம நாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை எப்படி அது அந்த ஒரு ஓங்கிற அக்ஷரத்துல எப்படி செட் ஆயிருக்கு அப்படிங்கறத கொண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த ஓங்கிறது அ உ ம, அப்படி அனா என்ன, ஊனா என்ன, உம்னா என்ன, அதுக்கப்புறமா அதோட 11 ஸ்லோகங்கள், 12வது ஸ்லோகம் இவ்வளவுதான். அது சைலன்ஸ், அதாவது இந்த ஊம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சைலன்ஸ் வருது, அதுதான் துரியம். அதுதான் இந்த 12 ஸ்லோகங்கள். இந்த மாண்டூக்கிய உபனிஷத் நம்மளோட ஆத்மனும் பிரம்மனும் ஒன்றுங்கிறத அந்த அந்த நாலேஜை நமக்கு கொண்டு கொடுக்குது. நம்ம முழிச்சுட்டு இருக்கிறதும், நம்ம தூங்கிட்டு இருக்கிறதும், நம்மளோட டீப் ஸ்லீப்ல இருக்கிறதும், இந்த இதெல்லாம் நாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கொண்டு கொடுக்கும். நாம் என்ன அப்படின்னா இந்த துரிய அப்படிங்கிற ஸ்டேட் தான் அப்படின்னு கொண்டு கொடுக்குறது. அதை எப்படி பண்ண முடியும்னா, இந்த ஓங்கிற ஒரு அக்ஷரத்துல நம்மளால மெடிடேட் பண்ண முடியும்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன சொல்றதுன்னா, இந்த மோக்ஷ அப்படிங்கிறது நம்மளை பத்தியான நமக்கு இருக்கிற இந்த நாலேஜ் நமக்கு வந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஏன்னா அதுதான் ஒரே நிஜம், அதுதான் அத்வைத்தமான ஒரு நிஜம் அப்படின்னு கொண்டு. அதனாலதான் இந்த மாண்டூக்கிய உபனிஷத் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு உபனிஷத். டைரக்ட் சொல்லி கொடுக்குறது, ஒரு சுத்தி வளைச்சுன்னு ஒண்ணுமே இல்லை, கதைகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதான ஆனெக்டோட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் டைரக்ட் டாக். 12 ஸ்லோகங்கள் நம்மளுக்குள்ள இருக்கிற நேச்சர், நம்மளோட ஆத்மனை பத்தி, அதோட 4 ஸ்டேட்டஸ், இந்த விழிப்புணர்ச்சிகளை பத்தியும் சொல்லிக் கொடுக்கிறது. இது அத்வைத்த வேதாந்தத்தோட முதல் படி என்னன்னா இந்த மாண்டூக்கிய உபனிஷத் தான். இப்ப நம்ம வர லக்கி என்னன்னா, இதுல எனக்கு இதெல்லாம் தெரியாது. உபனிஷத் சொல்லிக் கொடுக்குங்கோ அப்படின்னு நீங்க சொல்லதுனாலதான் நான் அதை பத்தி படிச்சுண்டு, அப்புறம் இந்த உபனிஷத் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு உங்கள்ட்ட இருந்து சரின்னு வாங்கிக்கிறதுனால்தான் லக்கி. பகவான் நமக்கு வழி காமிக்கிறது, இதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்ப படிக்கிறதே புரியுது. இதுல இருந்தா நமக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இப்ப நான் படிக்கிறதுனால புரியுது. ஆனா இது எனக்கு தெரியாது. இது வந்து பகவான் வழி காமிச்சிருக்காரு, உங்கள் மூலமா எனக்கு சொல்லுறார், இது வந்து படி அப்படின்னு. அதனால இந்த மாண்டூக்கிய உபனிஷத படிக்கிறோம். எல்லா
உபனிஷதுகளுக்கும் அதனால அதோட பிரேயர்கள் இருக்கு, பிரார்த்தனை ஸ்லோகங்கள். இதுக்கும் ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. 2 ஸ்லோகங்கள் கொண்ட பிரார்த்தனை ஸ்லோகம். எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, என்னை நல்லா வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு இந்த நாலேஜ் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கறது பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறது தான் இந்த 2 ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்லலாம். ஓம் ருத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः. இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பத்ரம், பத்ரம்னா மங்களகரமான, ஆஸ்பிஷியஸ். கர்ணேபிஹி காதுடன், ஸ்ருணுயாம நாம் கேட்கலாம், தேவாஹா தேவா. அடுத்தது பத்ரம், பத்ரம்னா மங்களகரமான. பஷ்யேம நாம் பார்க்கலாம், அக்ஷபிஹி கண்கள், யஜத்ராஹ யாகத்திற்கு, யஜ்ஞம் யஜத்ரா யாகத்திற்கு தகுதியானவர். ஸ்திரையங்கைஹி, ஸ்திரைஹி ஸ்திரைன உறுதியான, அங்கைஹி உடல் உறுப்புகள், சுஷ்டுவாம்ச ஸ்துதிப்பது, சுஷ்டுவாக் மசக ஸ்துதிப்பது. தனூபிஹி உடலுடன், தன் அப்படின்னா உடல், தனூபிஹி உடலுடன். வியஷேம நாம் அடைவோம், தேவஹிதம் தேவர்கள் ஹிதம் கொடுத்த, யத் எவ்வளவு, ஆயுஹு வாழ்க்கை, ஆயுஷ் எவ்வளவு ஆயு சொல்றோம் இல்லையா, ஆயு வாழ்க்கை. நீ என்ன சொல்றது இந்த ஸ்லோகம்? தேவர்களே எங்கள் செவிகளால் மங்களமானவற்றையே நாங்கள் கேட்போமாக. யஜத்ராகா வழிபாட்டிற்குரிய தேவர்களே எங்கள் கண்களால் மங்களமானவற்றையே நாங்கள் காண்போமாக. ஸ்திரைஹி உறுதியான உறுப்புடன், ஸ்துதிக்கும் உடலுடன், தேவர்களால் அருளப்பட்ட ஆயுகு ஆயுட்காலத்தை கழிப்போமாக. ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः. அடுத்த ஸ்லோகம். ஸ்வஸ்திஹி, ஸ்வஸ்தினா நல்வாழ்வு, நஹ நமக்கு, இந்திரஹ இந்திரன், விருத்தஹ வயதான, ஸ்ரவாஹா புகழ்பெற்ற. அடுத்து ஸ்வஸ்தி நல்வாழ்வு, நஹ நமக்கு, பூஷா பூஷா அப்படின்னா ஒரு தேவர். என்ன தேவன்னா
சூரியனோட சூரியனை தகுந்த தேவன் ஆதித்யன். பூஷாக விஸ்வவேதாக, வேதாகன அறிந்தவர், விஸ்வவேதாக எல்லாவற்றையும் அறிந்தவர், விஸ்வத்தை அறிந்தவர். அடுத்தது ஸ்வஸ்தி நல்வாழ்வு, நக நமக்கு, தார்க்ஷய. தார்க்ஷய அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு மைத்தாலஜிக்கல் குதிரை. இந்த குதிரை வந்து அரிஷ்டநேமிகி அதோட வருது. அரிஷ்டநேமிகினா அந்த ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பாதுகாக்கும் சக்கரம். அப்படி ஸ்வஸ்தி நல்வாழ்வு, நக நமக்கு, ப்ரஹஸ்பதிஹி ப்ரஹஸ்பதி, தாது அருளட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. புராணங்களில் புகழ்பெற்ற இந்திரன் நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக. எல்லாம் அறிந்த பூஷன் நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக. அழியாத சக்கர விளிம்புகளை கொண்ட தார்க்ஷ்யன் நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக. ப்ரஹஸ்பதி நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அடுத்தது ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா, ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः, ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷர்யோ அரிஷ்டநேமிः, ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் பிரேயர் ஸ்லோகம். இந்த பிரேயர் ஸ்லோகமும் நம்ம 2 நாள் படிச்ச ஸ்டேஜ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது சொல்றது வந்து ரொம்ப ஒரு மெடிடேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். சொல்றச்ச பிராக்டிஸ் பண்ணுங்க. முடியறச்ச பிராக்டிஸ் பண்ணல அதை நீங்க சொல்றச்சே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு அழகான ஒரு மெடிடேட்டிவ் ஃபீலிங் வரும் உங்களுக்கு. அதை கேட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சட்டுன்னு மனப்பாடம் பண்ணி சொல்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். போக போக நம்ம கத்துக்கலாம். ஸோ இதோட முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். ஹரி ஓம். ஓமித்யேததக்ஷரமிதம் சர்வம் தஸ்யோபவ்யாख्यानम् பூதம் பவத் भविष्यदिति सर्वमोङ्कार एव यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव. ஓம் ஓம் இதி இவ்வாறு, ஏதத் இது, அக்ஷரம் அக்ஷரம், இதம் இவை, சர்வம் எல்லாம், தஸ்யஹ அதன், உபவ்யாக்கியானம் வியாக்கியானம்னா விளக்கம், வியாக்கியானம்னா மிக தெளிவான விளக்கம், பூதம் பவத் பவிஷ்யத் கடந்த நிகழ் எதிர்காலம், இதி இவ்வாறு, சர்வம் எல்லாம், ஓங்கார ஓங்காரம், ஏவ மட்டும், யத் எது, பாக்கி அர்த்தங்கள் இதுல வரலையா, படிக்கிறேன். மற்றும், அந்யத் வேறு, திரிகாலாதீதம் 3 காலங்களுக்கும் அப்பால், தத் அது, அபி கூட, ஓங்கார ஓங்காரம், ஏவ மட்டும். காப்பி பேஸ்ட் பண்றது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சோ என்ன சொல்றதுன்னா, ஓம் என்றும் சொல்லே இவை அனைத்தும் ஆகும். எல்லாமே ஓம் என்கிற சொல். அதற்கான தெளிவான விளக்கம், கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் ஓம் வடிவமே ஆகும். காலத்தின் 3 காலங்களுக்கும் அப்பாற்பட்டு விளங்குவதும் ஓம் வடிவமே ஆகும்.
ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம பார்க்கலாம். ஹரி ஓம். ஓமித்யேததக்ஷரமிதம் சர்வம் तस्योपव्याख्यानं भूतं भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव ओमित्येतदक्षरमिदम् ओमित्ये ओमित्ये मीमिलागा ओमित्येतदक्षर ததக்ஷர அப்புறம் உண்டு வருது. ததக்ஷரமிதம் சர்வம். இங்க நிறுத்தின்றதுல கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம். தஸ்யோபவ்யாख्याனம் தஸ்யோ தமிழாக பவ்யா பமிழாக யாக்யா யாமிழாக தஸ்யோபவ்யாख्याனம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா ஒரு மூச்சு எடுத்துட்டு भूतं भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव भूतं भवद्भविष्यदिति भूतं भवद् எல்லாமே ப ப ப வருது. பூதம் பவத் பவிஷ்யதிதி விஷ்யதிதி மீமிலாகாது. அப்புறம் எல்லாமே குறில் எழுத்துக்கள். பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வமோங்கார மூங்கார இங்கன்க ஜாயிண்டா இருக்கனால மூ மேல ராகாத் கொடுத்து சர்வமோங்கார ஏவ யச்சான் யத்ரி யச்சா ரெண்டு சா இருக்கு இச்சா யச்சான்ய சான்ய சாமி ராகாத் கொடுத்து யச்சான் யத்ரிகாலாதீதன் ததப்யோ தீகாலா தீ எல்லாமே நெடுகெழுத்துகள். தீதன் ததப்யோங்கார ஏவ ததப்யோங்கார தத குறில் எழுத்துகள். தப்யோ தமிழாக யோங்கா யோமிழாக. ஹரி ஓம். ஓமித்யேததக்ஷரமிதம் சர்வம் தஸ்யோபவ்யாख्यानं भूतं भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव. இதுதான் முதல் ஸ்லோகம். அதுல ஒரு பெரிய விஷயத்த ஒரே வார்த்தையில கொண்டு வருது. அதுதான் முதல், அதான் ஃபவுண்டேஷன். என்ன? ஓம்காரம் தான் இதம் சர்வம். இது எல்லாமே ஓம்காரம். ஓமித்தேதக்ஷரம் இதம் சர்வம். இந்த தத்துவமசி அப்படிலாம் ஒரு பிலாசபிக்கல் தாட்ஸ் வருது. அதே மாதிரி இங்க இருந்து பிலாசபிக்கல் தாட் இந்த மாண்டக்கிய உபனிஷத்துக்கு இதுதான். யாராவது கேட்டா மாண்டக்கிய உபனிஷத்துல என்ன கத்துண்டே அப்படின்னா ஓமித்தேதக்ஷரம் இதம் சர்வம் அவ்வளவு சொன்னா போறோம். இதுதான் ஃபவுண்டேஷன். ஓம்ங்கிறதுதான் இதம் சர்வம், எல்லாமே ஓம். சிம்பாலிக்கா இல்ல, டைரக்டா சொல்றது. இந்த ஆத்மன்கிறது ஓம் அப்படின்னு டைரக்டா சொல்றது. எல்லாமே ஓம். எப்படி சொன்னது? இந்த 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. என்ன? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பூத, பவிஷ்ய, நிகழ்வு, வர்த்தமான. இந்த 3மே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். டைம்ங்கிற ஒரு ஃப்ளோன்னு பார்த்தோம்னா டைமோட ஃப்ளோ இவ்வளவுதான். டைம் பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? இது 3 தான் சொல்ல முடியும். என்ன? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3ம் சேர்ந்ததுன்னா டைம். இந்த டைம் முழுக்க ஓம்காரம் தான் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் என்ன சொல்றது? அதை தவறையும் என்னெல்லாம் இருக்கோ, இந்த 3 காலங்கள் இருக்கே, இதையும் தாண்டி எது இருக்கோ
அதுவும் ஓம்காரம். இது வந்து இந்த டைம் ஸ்பேஸ்ங்கிற அந்த கண்டினியூத்தையும் தாண்டி இருக்கிறது. டைம் ஸ்பேஸ் இதுதான் நமக்கு தெரியுது. டைம் ஸ்பேஸ் இது ரெண்டுத்துல நம்ம உலகமே, நம்ம உலகம்ங்கிறது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ல தான் புதுசா அடங்கியிருக்கு. எந்த டைம்ல எங்க இருக்கோம் அதுதான் நம்ம லைஃப். இதையும் தாண்டி இந்த காலந்தர பட்சத்திலையும் தாண்டி இருக்கிறது தான் சொல்லு, அதுவும் ஓம்காரம். இந்த காலத்தையும் தாண்டி இருக்குது. அதாவது இந்த டைம் ஸ்பேஸ்ங்கிறது நம்ம அப்படின்னு சொல்றோம்னா, இந்த டைம் ஸ்பேஸ் பத்தி என்ன ஒரு ஒரு விஷயம்னா, ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் என்ன டைம் ஸ்பேஸ் பத்தி, அது ரெண்டும் டெம்பரரி. டைமும் மாறிண்டே இருக்கும், ஸ்பேஸும் மாறிண்டே இருக்கும். இந்த எர்த் வந்து இப்படி என்ன ஒரு ஸ்பீட்ல சுத்துறது, ஆனா நம்ம சுத்துறது நமக்கு தெரியறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு ராட்டினத்துல நம்மளால நிக்க கூட முடியாது. இந்த மாதிரியான ஒரு ராட்டினம் இருந்ததுன்னா, அர்த் மாதிரி ஒரு ராட்டினம் இருந்ததுன்னா, அந்த ராட்டினத்துல நம்மளால ஒரு செகண்ட் நின்னு கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த இடத்துல நம்ம நம்ம எப்போதும் இருக்கோம், அந்த ஸ்பீட்ல சுத்தின்னு இருக்கு. இந்த ஸ்பேஸ்ங்கிறது மாறிட்டே இருக்கு, டைம்ங்கிறது மாறிட்டே இருக்கு. ஸோ அது ரெண்டும் இல்லாதது அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அது என்னது இருக்க முடியும்? அது மாற்றமே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா எதெல்லாம் மாறுகிறதோ அதெல்லாம் இந்த டைம் ஸ்பேஸ்ல எப்படியாவது நம்ம போட்டு பார்த்துடலாம். இது வந்து மாறாத ஒண்ணு இருக்கும். அதாவது இந்த திரிகாலத்தையும் தாண்டி இருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் ஓம் தான். இப்ப நமக்கு வந்து ஒரு இதுல எத்தனை ஓங்கிற ஒரு வார்த்தையில இது எவ்வளவு பெரிய விஷயம்லாம் எப்படி அடங்கி இருக்க முடியும்? இருக்கு. அதுதான் நம்ம இந்த இந்த உபனிஷத்துல முதல்லயே ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே மண்டையில அடிச்சிடுறாரு இதுதான் அப்படின்னு. இது எப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நமக்கு வரும் பின்னாடி வந்து. எப்படி மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ்ல எல்லாம் பார்த்தேன்னா ஒரு ஃபார்முலா முதல்ல போட்டுருவா, ஒரு ஈக்குவேஷனை. யாரெல்லாம் மேத்ஸ் பிசிக்ஸ் படிச்சிருக்காலும் எல்லாம் தெரியும். இன்ஜினியரிங் எதை படிச்சிருந்தாலும் எந்த கிளாஸ் இருந்தாலும் படிச்சிருப்போம். இதெல்லாம் ஒரு ஃபார்முலா முதல்ல போட்டுட்டு, இந்த பைத்தாகரஸ் தியரம்னு ஒரு ஃபார்முலா, அது வந்து 9ஆம் கிளாஸ்ல எல்லாரும் படிச்சிருந்தோம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர் இஃப் தேர் இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம வந்து கட்டாயமா எல்லாரும் படிச்சிருப்போம். இந்த இந்த ஃபார்முலா முதல்ல போட்டுறா, அதுக்கான ப்ரூஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப கூட நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா தெரியாது. எனக்கு நல்லா இது படிப்புள்ள விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிறது. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதோட ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறது சிம்பிளான ஒரு விஷயம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்ங்கிற இந்த சின்ன ஃபார்முலாக்கான ப்ரூஃப் ரொம்ப கஷ்டமானது. இதே மாதிரி இங்க ஃபார்முலாவை முதல்லயே கொடுத்துடுறார். என்ன? ஓம்ங்கிறது தான் எல்லாம். ஓம் இத்தியேதத் அக்ஷரமிதம் சர்வம் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டார். இந்த அந்த ஒரு அக்ஷரத்தான இந்த அக்ஷரம்ங்கிற ஒரு வேர்டை பாத்தீங்களேன், ரொம்ப அழகான ஒரு வேர்டு. அக்ஷரம், அக்ஷரம்னா ஒரு சிலபஸ் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அக்ஷரம் அப்படிங்கிறோம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா அக்ஷரம், அதாவது அக்ஷரம் இல்லாதது, அழிவு இல்லாதது. இந்த ஓங்கிறது அக்ஷரம்னா ஒரு சொல்லும் உண்டு, அழியாததும் உண்டு. இப்படி இப்ப அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த ஸ்லோகத்துல இருக்கிற அந்த ஒரு ஒரு இந்த என்ன டெப்த் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது இப்பதான். இந்த அக்ஷரமான அழியாத இந்த ஆத்மன் வந்து இந்த ஓங்கிற ஒரு வார்த்தையில எப்படி அடங்கி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஸ்லோவா புரிய ஆரம்பிச்சு. எது நிஜம்
அந்த ஒரு விஷயத்திலேயே நமக்கு இப்ப ஒரு ஒரு சேலஞ்சு முதல் ஸ்லோகத்திலே வந்துருது. இந்த அக்ஷரங்கிறது வெறும் சத்தமா, இந்த அக்ஷரங்கிறது வெறும் ஒரு சவுண்டா, இல்ல ஒரு பெரிய நிஜமா, இந்த காலம்ங்கிறது என்னது, இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது, இதெல்லாம் கேள்விகள் முதலே ஒண்ணு. இந்த ஓம்ங்கிற ஒரு வார்த்தை எல்லாமே இதுதான் அப்படின்னு நம்ம யோசிக்க பார்த்தோம்னா இந்த அத்வைத பிலாசபி ஸ்லோவா வெளியில வருது. எல்லாமே ஓம் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளயும் ஒரு டிஃபரன்ஸே இல்லை. எனக்கும் உனக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, எங்களுக்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, நமக்கும் நமக்கும் இந்த அஹ், பிரம்மன்கிற இந்த ரியாலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே ஓம். அந்த பகவான், இந்த பகவான் நம்ம ஈஸ்வரன் சொல்றோம், இந்த ஆத்மன் ஒரு ஒரு ரியாலிட்டிய சொல்றோம், நாம் நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மான்னு ஒண்ணு சொல்றோம், அப்புறம் நான்கிற ஒரு மனிதனை சொல்றோம், நீங்கள்ங்கிற ஒரு இன்னொரு மனிதனை சொல்றோம், அந்த குரங்கை சொல்றோம், அந்த ஒரு மிருகத்தை சொல்றோம், அங்க பறவைச்சியை சொல்றோம், அங்க இருக்கிற அந்த மரத்தை சொல்றோம், எல்லாரையுமே சொல்றோம். எல்லாமே, ஆனா எல்லாமே ஓம்ங்கிறாரே இவர். அப்படின்னா அந்த மிருகம் சரி, அந்த பட்சியும் சரி, அந்த மரமும் சரி, இந்த நீங்களும் சரி, இந்த நானும் சரி, இந்த பிரம்மனும் சரி, எல்லாமே ஒன்று அப்படிங்கிற ஒரு தாட் கொண்டு வர. ஏன் இங்க தத்ய, அதுதான், அவ்வாறு. இது பத்தியான உபவியாக்கியானம், அதாவது கிளியர் விளக்கம், தெளிவான விளக்கம் தான் ஓம். ஓம் தான் நம்ம பிரம்மனை அடையறதுக்கான ஒரு வார்த்தை. அந்த திரிகாலத்தும் இருக்கட்டும், திரிகாலம் அதுக்கும் இல்லாதது, அதையும் தாண்டி இருக்கிறது, இது எல்லாமே ஓம்ங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்லோகம். ஓமித்யேததக்ஷரமிதம் சர்வன் தஸ்யோபவ்யாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வ மூங்கார ஏவ யச்சான்யத்ரிகாலாதீதம் ததப்யோஹங்கார ஏவ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மோஸ்ட்லி 10 மணி ஆயிடுச்சு. அப்பா, இது அதிகமாவே எடுத்துட்டேன். எனிவே, எனக்கு ரொம்ப அப்படி கொஞ்சம் இன்வால்வ் ஆயிட்டு இருந்தேன். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஸோ 10 மணி ஆயிடுத்து. ப்ராக்டிஸ்லாம் இன்னைக்கு வச்சுக்க வேண்டாம், இன்னொரு நாளைக்கு என்னைக்காவது ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனா இந்த ப்ரேயர் ஸ்லோகங்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா டைம் கிடைக்கிறச்ச கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க.